ஒரிசா பாலு என்று சொல்லக்கூடிய பாலசுப்ரமணியன் மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வாளர். குமரிக்கண்டம் என்று சொன்னால் ஒரிசா பாலுடைய நினைவு வராமல் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட கடல்சார் ஆய்வுகளில் முன்னோடியாக இருக்கக்கூடிய திரு ஒரிசா பாலு அவர்கள் மீன்களினுடைய இனப்பெருக்கம் குறித்தும் ஆமைகளினுடைய இனப்பெருக்கம் குறித்தும் தமிழ் சூழலில் மிகப்பெரிய ஆய்வை நடத்திய ஒரு முன்னத்தியர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் பெரிதாக நூல்கள் எதுவும் எழுதவில்லை என்று சொன்னார். அவர் அளித்திருக்கிற பேட்டிகள் எல்லாமே ஒவ்வொரு நூலாக வருவதற்குரிய அத்துணை தகுதிகளும் இருக்கின்றன. ஒரு வரைபடத்தின் மூலமாக ஒரு பேச்சை நிகழ்த்துவது என்பது ஒரிசா பாலுவுக்கு கைவந்த கலை. பல்வேறுபட்ட துறைகளில் ஆழங்கால் பட்டவர். அது மருத்துவ துறையாக இருக்கட்டும், சித்த மருத்துவமாக இருக்கட்டும், ஆயுர்வேதமாக இருக்கட்டும், அல்லது ஆங்கில மருத்துவ முறையாக இருக்கட்டும், இயற்கையை எப்படி வளப்படுத்துவது என்ற ஒரு துறையாக, இயற்கை சார்ந்த விஞ்ஞான துறையாக இருக்கட்டும், மக்களோடு எப்படி பழகுவது, எளிமையாக எப்படி பழகுவது என்ற ஒரு பண்பாட்டு ஆய்வை நிகழ்த்திய மாபெரும் மனிதர். அவருடைய தொடர்பில் ஏறத்தாழ ஒரு 6-7 ஆண்டுகள் உலகம் முழுவதுமாக நாங்கள் சென்றிருக்கிறோம். என்னை அருமையான சகோதரி என்று கூறக்கூடிய அற்புதமான தம்பி அவர். அவருடைய வீட்டில் சென்று உட்கார்ந்தாலே பொலவென்று அவருடைய செய்திகள் அத்துணையும் தமிழ் சார்ந்தும் வரலாறு சார்ந்தும் ஆணுடவியல் சார்ந்தும் கடல் சார்ந்தும் அமையும் என்பதை அவரோடு பழகிய அனைவரும் அறிவார்கள். தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு மனிதர். எல்லாவற்றிற்கும் மேலாக பெண்களை அடுப்பங்கரையில் இருந்து வெளியில் கொண்டு வந்து அவரவருடைய துறைகளில் ஒவ்வொரு பெண்ணும் மிளிர வேண்டும் என்பதற்காக ஓர் ஐயை என்ற ஒரு குழுமத்தை நிறுவி, ஒரு புலனத்தை நிறுவி, உலக நாடுகளில் இருக்கிற எல்லா பெண்களையும் அதில் ஒன்றிணைத்து மாபெரும் கருத்தரங்கத்தை உலக தமிழராட்சி நிறுவனத்திலும் மலேசியாவிலும் நடத்திய பெருமைக்குரிய சான்றோரவர். ஏறத்தாழ 133 நாடுகளில் தமிழர் வணிகம் எவ்வாறு பரவி இருக்கிறது, தமிழர்கள் எப்படி விவசாயத்திலும் வேளாண் விளைச்சலிலும் குறிப்பாக ஒவ்வொரு விதையையும் எப்படி வேறு வேறு நாடுகளுக்கு எடுத்து சென்று பயிர் செய்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய ஆய்விலே அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். உதாரணமாக அம்மா அப்பா என்ற பெயர் எப்படி பல நாடுகளில் இன்றைக்கு பரவி இருக்கிறது. அம்மா அப்பா என்ற சொற்களும் அவரை துவரை போன்ற சொற்களும் பல நாடுகளில் இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் தமிழர்களுடைய வணிகம்தான் என்பதை எடுத்து சொன்ன ஒரு மாமேதை என்றே சொல்லலாம். தமிழர்களுடைய வணிக தொடர்பை எல்லா நாடுகளிலும் வணிகத்தின் மூலமாக ஒரு இணைப்பை ஏற்படுத்திய பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் என்று சொன்ன ஒரு அற்புதமான மனிதர் தான் ஒரிசா பாலு. அவர் இன்றைக்கு நம்மோடு இல்லை என்றாலும் கூட அவருடைய நினைவாக ஐஏ குழுமத்தின் மூலமாக, ஐஏ புலனத்தின் மூலமாக பெண்கள் இன்றைக்கும் தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள், பல்வேறுபட்ட செய்திகளை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் விதைத்த விதையானது இன்றைக்கு மரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சார்ந்து ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய ஆளுமைதான். அப்படியாக இன்றைக்கு அவருடைய நினைவு நாளிலே அவரை நாம் நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு நபராக, அவருடைய வழியில் குறிப்பாக கடல்சார் ஆய்வில், ஆமை குறித்தான ஆய்வில், வணிகம் குறித்தான ஆய்வில் மேலும் மேலும் மெருகேற செய்யக்கூடிய பணியை ஐஏ புலனத்தில் உள்ள ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். ஒரிசா பாலு என்ற அன்பான தம்பி இறப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்பாக நான் அவரை சென்று சந்திக்க சென்ற பொழுது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மணிமேகலை குறித்து ஒரு பெரிய செய்திகளை, மிகப்பெரிய செய்திகளை தான் பகிர்ந்து கொண்டார். நான் குறிப்பு எடுக்கும் வரையில் அவர்
பொறுமையாக இருந்து ஒவ்வொரு தரவுகளையும் எனக்கு தந்திருக்கிறார். அவர் தந்த செய்திகளை எல்லாம் மணிமேகலை பௌத்த பேரறம் என்ற நூலிலே தொகுத்திருக்கிறேன். இந்த நேரத்தில் அப்படி மணிமேகலை குறித்தான தரவுகளை அவருடைய நினைவு கிடக்கிலிருந்து எடுத்து சொன்னதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய இறப்பு அவருடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய இறப்பு என்றாலும் கூட அவர் விட்டு சென்ற இந்த பண்பானது, இந்த ஆய்வானது தமிழ் பரப்பில் அவருக்கு அவருடைய குடும்பத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆய்வாளர், வரலாற்று ஆய்வாளர், மானுடவியல் ஆய்வாளர், கடல்சார் ஆய்வாளர், இனப்பெருக்க மீன்கிடந்த இனப்பெருக்க ஆய்வாளர், பல்துறைசார் ஆய்வாளர் என்ற பெருமைக்குரிய ஒரிசா பாலு அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூர்வோம்.